நம்மளோட வரலாறை நம்ம தான் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். ஸோ வரலாற்று பயணத்தில் நான் இப்போ இறங்கியிருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கோவில் தான். கோவிலோட விமானம் கற்களால் கட்டியிருக்காங்க, செங்கற்களால் கட்டியிருக்காங்க. அது சிதிலம் அடைஞ்சிருக்கு. இது எந்த காலத்தில் கட்டினதுன்னு தெரில. இந்த கற்கால செங்கல்ல கட்டினது. இந்த வியூவை பாருங்க. இந்த கோயிலோட தெப்பக்குளம் அதுவுமே மன்னர் காலத்தில் கட்டினது தான். அது ஃபுல்லாகவே சுற்றுச்சுவர் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஸோ சிவன் சன்னதி வந்து சோழர்கள் காலத்துக்கு கீழே உள்ள இருக்குவேளிர் வம்சத்தை சேர்ந்த மகிமாலய இருக்குவேளால கட்டப்பட்டது சிவன் சன்னதி. அம்மன் சன்னதி விஜயநகர பேரரசால அந்த அம்மன் சன்னதி கட்டப்பட்டது. ரெண்டு சன்னதியும் சுற்றியும் உள்ள சிற்பங்கள் அருமையா இருக்கு. இங்க அமைதியான இடம், யாரும் எந்த தொந்தரவும் இருக்காது. வாங்க வந்து பாருங்க. இந்த யாழியை பாருங்க. இந்த யாழிக்கும் அந்த யாழிக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த யாழியில கை இங்க உள்ள போதா, ஆனா இந்த யாழியில போகாது. இதுக்கு பின்னாடி தெப்பக்குளம் இருக்கு. அந்த தெப்பக்குளத்துலயும் பார்ப்போம். அங்கேயும் ஒரு சில கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுல 1000 வருஷம் பழமையான தெப்பக்குளத்துல இருக்கும். தெப்பக்குளத்துக்கு இங்கேயுமே ஒரு தமிழ்ல எதை எழுதியிருக்காங்க. இந்த தெப்பக்குளம் ஃபுல்லாவே மதில் சுவர் எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருச்சுங்க. தொல்லியல் துறை இந்த மதில் சுவரெல்லாம் எடுத்து இதை அழகா கட்டினாங்கன்னா இங்க ஃபுல்லா தண்ணி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா கோவில் அமைஞ்சிருக்க இடமே சூப்பரா இருக்கு. அதுல இந்த தண்ணிலாம் இருந்தா நல்லா அழகா இருக்கும். இந்த தெப்பக்குளத்தை பார்க்கவே இதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, தெப்பக்குளத்திலேயே சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, சிற்பம், ஒரு பெண்ணோட சிற்பங்க. வாவ், இவ்வளவுதாங்க சைஸு. இங்கேயுமே இருக்கு ஒரு பெண் சிற்பம். அது சிதிலம் அடைஞ்சிருச்சு. இதுல பாருங்க, குளத்துல பாத்தீங்கன்னா இங்கேயுமே யாழிலாம் இருக்கு. வாவ், இந்த யாழியை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. பெரிய பெரிய யாழியை பார்த்துருப்பீங்க. இது பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. வா, செதுக்கி இருக்காங்க. சிற்பிக்கு சோழர் கால சிற்பிகள்லாம் சும்மாவா, அப்படி பண்ணிருக்காங்க. நிறைய சிற்பங்கள் இருந்திருக்குங்க இந்த குளத்தை சுத்தியே. எல்லாம் அழிஞ்சிருச்சு. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, தெரியுதா? இங்கேயும் இருக்கு பாருங்க டிசைன். இந்த குளம் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் மன்னர் காலத்துல. நம்ம இந்திய தொழில்துறை ஸ்டெப் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாம